மக்களே, இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா சிலிண்டரோட விலை வந்து அதிகப்படியாக போயிட்டு அதிகமாக ரேட்டு போயிட்டு இருக்கனால நிறையா ஹோட்டலில் வந்து தோசை சுடுறது, இந்த ஆயில் ஐட்டம் பொரிக்கிறதுலேருந்து சமையல் பண்ணுறது எல்லாமே குறைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சிலிண்டர் தட்டுப்பாடு ரொம்ப மிக மிக கொடுமையாக போயிட்டு இருக்குது. இது யாருனாலும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அது அந்த வெளிநாட்டில் நடக்கிற அந்த போர்னால் நம்ம இந்தியாவில் பெருமளவு வந்து அந்த சிலிண்டர் தட்டுப்பாடு வந்து வந்துட்டு இருக்குது. இதனால் எப்படி சொல்கிறது, வீட்டில் இப்போ நம்ம சமையல் பண்ணுறோம்னா முடிஞ்ச அளவுக்கு சிலிண்டரை வந்து செலவு பண்ணுங்கள். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அந்த அடுப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள், விறகு அடுப்புலாம் யூஸ் பண்ணுங்கள். விறகு அடுப்பு இந்த மாதிரி யூஸ் பண்ணி அது மூலியமாக இப்போ முடிஞ்ச கரண்ட் அடுப்பு, விறகு அடுப்பு இந்த மாதிரி யூஸ் பண்ணி சிலிண்டரை கொஞ்சம் நீங்கள் எந்த அளவுக்கு குறைக்கிறீங்களோ அந்தளவுக்கு இன்னும் சிலிண்டர் வந்து முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து தக்காளி வெங்காயத்துலேருந்து நிறைய காய்கறியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட முன்னாடி போய் பார்த்தோம்னா தெரியும் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக போயிருக்கும். எகிப்து வெங்காயம்னு சொல்லி நிறையா வெங்காயம், தக்காளி வெங்காயம் நிறையா வந்திருக்கு, வெளியூர்லேருந்து வந்திருக்குது. அதே மாதிரி இப்போ சிலிண்டர் வந்து ரொம்ப பற்றாக்குறையாக போயிட்டுருக்குது. அதனால முடிஞ்ச அளவுக்கு சிலிண்டர் வந்து கண்ட்ரோலாக யூஸ் பண்ணுங்கள், கண்ட்ரோலாக செலவு பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு விறகு அடுப்பு யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ சமையல் பண்ணுறது முடிஞ்ச அளவுக்கு இந்த 3-4 டைம் சமைக்கிறத விட்டுட்டு ஒரு டைம் சமைச்சா 2 டைம் சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி கொண்டு போங்க. சிலிண்டர் வேணால் கொஞ்ச நாளைக்கு அங்கே போர் நடந்துட்டு இருக்க முடியும். ஏன்னா அவன் நாட்டில் போர் எனக்கு என்னடா பிரச்சனைனா அப்படி கிடையாது. ஏன்னா அங்கிட்டு இருந்தால் நமக்கு வந்து எரிபொருள் இந்த மாதிரி பெட்ரோல் டீசல்லாம் இங்கே தான் அந்த பக்கத்துல தான் இங்கிட்டு வந்துட்டு இருக்குது. அங்கிட்டு போர் நடக்கிறதுனால அந்த மாதிரி எதுவும் ஏற்றுமதி இருக்கும்போது இது பண்ண முடியாததுனால இங்கே வந்து சிலிண்டர் வந்து கேஸ் எரிவாயு வந்து இங்கே ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணுங்கள். கேஸ் தண்ணி சேவ் பண்ணணும், நிறையா காய்கறி இந்த மாதிரி இதில் இது பண்ணணும். இப்போ வந்து இது பண்ணி பழகிக்கிங்க, கேஸை வந்து குறைச்சி பழகிக்கிங்க. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல நம்ம சேனலில் பார்க்குறதா சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோ நல்லதாக போடுவோம். முடிஞ்ச அளவுக்கு விறகு அடுப்பை மறுபடியும் விறகு அடுப்பை யூஸ் பண்ணுங்கள். அது சிட்டியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா சிட்டியில் இருக்கவங்க மேக்ஸிமம் ப்ராப்ளம், அவங்களும் அதிகம் ப்ராப்ளமே. இப்போ கிராமத்தில் இருக்கவங்களாம் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து அடுப்பு வந்து விறகு அடுப்பு கிராமத்தில் ஏதாச்சும் ஒன்று கிடச்சிடும். ஆனால் சிட்டியில் இருக்கிறவங்க அப்படி கிடையாது. சிட்டியில் இருக்கிறவங்க முடிஞ்ச கரண்ட் அடுப்பு இது யூஸ் பண்ணுங்கள், கேஸ் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு தான் இப்போ சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகப்படியான அந்த கேஸ் தேவைப்படும். ஏன்னா நீங்கள் எடுத்தோடனே விறகு எடுத்து யூஸ் பண்ண நிறைய பேர் வாடகை வீட்டிலலாம் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் சிலிண்டர் வந்து ரொம்ப இதாக பற்றாக்குறையாகவும் மறக்காமல். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுங்க. ஓகேவா? நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.